அது ஒரு சொட்டிலேயே எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கிருமிகள் இருக்குது. அது வந்து போலியோ வேக்சின் வந்து லைவ் அட்டென்யூட்டட் வேக்சின்னு சொல்லுவோம். அது லைவாக போலியோ கிருமி இருக்குது, போலியோ வைரஸ் இருக்குது. ஆனால் ஃபார்மலினில் ஆட் பண்ணி அது நோய் உண்டு பண்ணுற தன்மையை இழந்துடுச்சு. அதனுடைய ஆன்டிஜெனிக் பொட்டன்ஷியல் மட்டும் இருக்குது. அதனுடைய நோய் எதிர்ப்பு தன்மை உண்டு பண்ணக்கூடிய அந்த புரோட்டீன் மட்டும் அதில் இருக்குது. அந்த வைரஸினுடைய புரோட்டீன் மட்டும் அதில் இருக்குது. அதனால் அதை வந்து அது ஒரு 2 சொட்டு கொடுத்தா போதும். அது போய் நம்ம குடலில் காலனைஸ் ஆகும். குடலுக்கு போனதும் வயிற்றுக்குள்ளே போய் நம்ம சிறுகுடல் பெருக்குடலெல்லாம் பெருகி அந்த கிருமி அங்கே இருக்கும். அப்போ இன்னொரு கிருமி அந்த போலியோ அந்த பெராலிசிஸ் அந்த முடக்குவாதத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு கிருமி உள்ளே போச்சுன்னா இந்த எதிர்ப்புத்தன்மை வந்து அதை உள்ள நுழைய விடாது. அந்த கிருமியை அப்படியே க்ளோஸ் பண்ணிடும். ஆனால் அந்த எதிர்ப்புத்தன்மை உண்டு பண்ணுறது தான் அது அது வந்து அந்த செல் மீடியேட்டர் ரெஸ்பான்ஸ்னு சொல்லுவோம். அது வயிற்றுக்குள்ளே போனதுமே அங்கே உள்ள ஏற்கனவே நமக்கு இம்யூனிட்டி இருக்கும், அதை பூஸ்ட் பண்ணும், பல மடங்காக நமக்கு உயர்த்தி விட்டுரும். அதனால் குழந்தைகளுக்கு ஏற்கனவே நம்ம போலியோ ட்ராப்ஸ் நிறைய தடவை கொடுத்துருப்போம். இது பூஸ்டர் டோஸு. ஒரு டோஸ் கொடுத்ததும் கப்புனு எத்தனையோ மடங்கு நம்ம நோய் எதிர்ப்பு தன்மை வந்துடும். அந்த போலியோ ட்ராப்ஸ் கண்டுபிடிச்சவன் ஒரு சயின்டிஸ்ட்டு அந்த எஃபிகசி அதனுடைய அந்த பவர்ஃபுல்லாக அந்த நோயை தடுக்கக்கூடிய தன்மையை பார்த்துட்டு அவன் நினச்சிருந்தான்னா எத்தனையோ உலகத்தையே வாங்கக்கூடிய அளவுக்கு அவன் ஒரு பேட்டன் ரைட் வாங்கி வச்சுருக்கலாம். இந்த சொட்டு மந்துக்கு இவ்வளோ தான் காசுன்னு சொல்லி பேட்டன் ரைட் வேண்டாம், எனக்கு பேட்டன் ரைட்டு வேண்டாம். நம்ம கடலை மிட்டாய்க்கே பேட்டன் ரைட் வாங்குகிறோம், வேப்ப இலைக்கெல்லாம் பேட்டன் ரைட் வாங்குகிறோம். அவன் இவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சிட்டு வேண்டாம், இது உலக மக்களுக்கு ஃப்ரீயாக பயன்படுத்தணும்னு சொல்லிவிட்டு அந்த பேட்டன் ரைட்டை எனக்கு வேண்டான்னு சொல்லிட்டான். அந்த அளவுக்கு ஒரு பெரிய சயின்டிஸ்ட்டு. அதனால் அப்படிலாம் பெரியவங்க இருந்திருக்காங்க. அதனால தான் நாடு உலகம் ஓடிக்கிட்டு இருக்கு, இன்னும் மழையும் பெய்யுது. அவங்களுடைய கண்டுபிடிப்பினால தான் உலகம் புதா. இப்போ அந்த காலத்துலனா நாங்கள் ப்ராக்டிஸ் ஆரம்பிக்கிற காலம் 1980 ஊசி போட பயப்படுவோம். ஏன்னா அந்த போலியோ ஒரு எபிடமிக் மாதிரி டயரியா வரும், நிறைய பிள்ளைகளுக்கு டயரியா வரும்போது டயரியாவோட தான் ஆரம்பிக்கும். ஒரு ஊசியை போட்டோன்னா அந்த வைரஸ் உடல் முழுசும் இருக்கும். நம்ம பிரிக் பண்ணுற அந்த பிரிக் பாயிண்ட் இருக்குல்ல, அதில் நர்வ் எண்டிங் இருக்கும், நரம்புடைய நுனி இருக்கும். இதில் குத்திட்டுனா அதில் ஒரு சின்ன இன்ஜுரி வரும்ல, அது வழியாக வைரஸ் உள்ளே போயிடும். உள்ளே போய் நரம்பு மண்டலத்தில் போய் நமக்கு முதுகு தண்டில் போய் அங்கேருந்து மூளைக்கு போய் தண்டு வடத்தில் ஏறி எங்கேயாவது ஒரு இடத்துல லாட்ஜ் ஆகி அந்த நரம்பை வேலை செய்யாமல் பண்ணிவிடும். மறுநாள் பார்த்தா கால் விளங்காது. ஐயோ, நீ நம்மளும் மண்டையை அடிச்சுக்குவோம், ஊசி போடாமல் என்னத்தையாவது சமாளிச்சிருக்கலாமோன்ட்டு. ஏன்னா அந்த ஊசி தான் பிரிக் பாயிண்ட், அதான் என்ட்ரி பாயிண்ட்டு. ஆனால் நோய் வந்தால் பிறகு கொஞ்ச நாள் கழித்து ஏதாவது ஒரு ஹை ஃபீவர் இருக்கும், ஊசி போடாமல் எங்கே இருக்கிறது, 103, 104 காய்ச்சலில் வரும், டயரியாவில் வரும், என்ன போடுறோம். அப்புறம் ஐயோ என் பிள்ளைக்கு அந்த ஊசியை போட்டால் அவன் கால் விளங்காம பண்ணிவிட்டான் அப்படிம்பாங்க. பெரிய பயமாக இருக்கும் ஊசி போடுறக்கே. அதனால் அதெல்லாம் போய் நம்ம இப்போ அந்த மாதிரி குழந்தைகளை நம்ம பார்க்க முடியாது. அது வந்து ரோட்டரியினுடைய 1980க்கு முன்னாலேயே அவங்க டிசைட் பண்ணி WHO கேட்டு நாங்கள் வந்து உலகத்தை விட்டு ஒழிச்சிடணுன்னு சிரித்தாங்க. என்னையா பைத்தியக்காரன் மாதிரி ஒரு நோயை உலகத்தை விட்டே விட்டுட்டேன்னு சொல்கிறீங்களா அப்படின்னாங்க. முடியும், எங்களால் முடியும், நீங்கள் எங்கிட்ட கொடுங்க பொறுப்பை, நாங்கள் பார்த்துக்குறோம். உலகம் போதான் எங்களுக்கு 150-200 நாடுகளில் வாலண்டியர்ஸ் இருக்காங்க, எங்களால் ஃபண்டு திரட்டி நாங்கள் இந்த ட்ராப்ஸை கொடுக்க முடியும் அப்படி சொல்லி போராடி எத்தனையோ பெரிய போராட்டங்களுக்கு இடையில் நம்ம வந்து அதுக்குரிய சொட்டு மருந்துக்குரிய பணத்தை கொடுத்து வாலண்டியர்ஸ்லாம் சேர்த்து கவர்மெண்ட்டையும் இதோட இணைச்சி கவர்மெண்ட்டுடைய வாலண்டியர்ஸ், பிஹெச்சி, அங்குள்ள ஸ்டாஃப்ஸு இவங்கெல்லாம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஃபோர்ஸ் கிடையாது, மேன் ஃபோர்ஸ் கிடையாது. இப்போ அவங்கள ஒவ்வொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது, அவங்களுக்கு காலையில் மத்தியானம் சாப்பாடெல்லாம் கொடுக்குறது, அதெல்லாம் ரோட்டரி பார்த்துக்குறோம். நாங்கள் சப்போர்ட்டிவாக இருந்து அதை பார்த்துக்குறோம். லோக்கல் அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிங் அங்கங்கே குழந்தைகள் கிடைக்கணும்ல, அப்போ அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் அந்தந்த பர்டிகுலர் இடங்களில் இருக்கணும், அவங்களுக்குரிய வசதிகளை செய்து கொடுக்கணும். அதெல்லாம் ரோட்டரி உலகம் புதுசாக பார்த்துக்குது. அந்தந்த ஏரியாக்கள் உள்ள ரோட்டரி கிளப்புகள் இந்தந்த இதுன்னு ஒரு மீட்டிங் போட்டு இதை நம்ம இந்த இடத்த நம்ம கவர் பண்ணிக்குவோம் அப்படி சொல்லி. இன்றைக்கி காலைல கூட நாங்கள் பெருமாள்புரம் பிஹெச்சியில் போய் அங்கே நாங்கள் வந்து 90 பேருக்கு நாங்கள் காலையில் சாப்பாடு கொடுத்தோம், 90 பேருக்கு மத்தியானம் சாப்பாடு கொடுத்தோம் எங்கள் கிளப்பில் இருந்து கொடுத்தது. அப்புறம் புஷ்பலதா ஸ்கூலில் அவங்க உள்ள அந்த அவங்க வேன் கொடுத்துருந்தாங்க, இந்த நர்சிங் காலேஜ் பிள்ளைகளெல்லாம் சப்போர்ட்டு கூப்பிட்டு வர்றதுக்கு.
இப்படி பெரிய டீமாக இருந்து நீங்கள் பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில், டிரான்சிட்டில் அங்கங்கே இருக்கும்போது மிஸ் ஆகிடக்கூடாதுன்னு எல்லா இடமும் ஓட்டு போடுற மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு, ஒரு வயசு பிள்ளைகளுக்கும் ஒரு மையெல்லாம் வச்சு கொடுத்து கண்டுபிடிச்சி, ஏன்னா அது போட்டிருக்கா போடலையாங்கிறது மறுநாள் நீங்கள் வீட்டில் போனால் பயந்துக்கிட்டு அதை என் பிள்ளைக்கு போட்டாச்சும்பாங்க. எங்கே போட்டிருக்கு காட்டுனா காட்டிடலாம். அதனால் அப்படி சர்வீலன்ஸ் கரெக்டாக இன்னும் நாளைக்கு பாருங்கள் திரும்ப எங்கெங்கெல்லாம் போடலைங்கிற லிஸ்ட் இருக்கும் அவங்களுக்கு, அங்கெல்லாம் போய் கரெக்டாக போட்டு 100% கவரேஜ் கொடுத்து பண்ணுறோம். ஏன் இன்னும் அங்கே வெளியிலேருந்து வந்துடக்கூடாது. நம்ம பிள்ளைகளுக்கு எங்கேயுமே இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, இந்தியாவில் இல்லை. ஆனால் பக்கத்து நாட்டில் இருக்கிறதுனால அந்த பயம். அதுக்கு பேர் சர்வீலன்ஸ் ஸ்பேஸ்ன்னு அர்த்தம். இது ரொம்ப முக்கியம். இப்படி நம்ம சும்மா ரிலாக்ஸ்டாக விட்டுட்டோம், அங்கேருந்து ஒரு கேஸ் உள்ளே வந்துன்னு வைங்க, அந்த டைரியாவில் வாட்டர் கண்டாமினேஷன் ஆகி ஒரு பெல்ட்டில் ஒரு 10 பிள்ளைகளுக்கு வந்துன்னு வைங்க, இந்த பிள்ளைகள் கண்டாமினேட் பண்ணி அப்படியே பரவிட்டுனா போச்சு, திரும்பவும் நம்ம மாட்டிக்குவோம். அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலத்தில் தான் நம்ம இருக்கிறோம். உலகம் பூரா நம்ம வந்து திரும்ப திரும்ப ட்ராப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். ரொம்ப கவர்மெண்ட்டுக்கும் சண்டை நடந்துகிட்டு இருக்குது, பயங்கர போர். அப்போ இந்த பல்ஸ் போலியோ நாள் வருது. அப்போ எல்லா இடத்துக்கும் நீங்கள் போலியோ ட்ராப்ஸ் அந்த குழந்தைகள் கொடுக்கணும். அப்போ ஒரு நாள் போர் நிறுத்தம் அறிவித்தாங்க. கொழும்பில் ஒரு நாள் போர் நிறுத்தத்தை அறிவித்து போலியோ சொட்டு மருந்து கொடுத்தாங்க. சிலானில் அந்த மாதிரி செய்தால் சிலான்லேருந்து போயிடுச்சு. அதனால் போர் நிறுத்தம் கூட செய்யலாம் போலியோ சொட்டு மருந்துக்காக.